கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவரே, எங்கள் அன்பானவரே, எங்கள் ஆருயிரே, இரக்க உள்ளம் கொண்டவரே, ஈகை உணர்வோடு செயல்படுபவரே, உடைந்த உள்ளங்களுக்கு உரு கொடுப்பவரே, ஊட்டமளிப்பவரே, ஆண்டவரே, ஏற்றமாய் எழுச்சியாய் இருந்து எப்பொழுதும் ஒளியாய் ஓடமாய் எங்களை தூக்கி சுமப்பவரே, வழி நடத்துபவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றி புகழ்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இந்த வேளையிலே வேண்டுவதெல்லாம் எல்லாரையும் ஒரே மனப்பான்மையோடு அரவணைத்து செல்லக்கூடிய நல்ல தலைமை வேண்டும் என்பதற்காக, நல்ல பொறுப்பாளர்கள் வேண்டும் என்பதற்காக, நல்ல உள்ளத்தோடு பகிரும் மனப்பான்மையோடு பணி செய்யும் உள்ளத்தோடு தங்களையே உடைத்து கொடுக்கக்கூடிய நல் தலைவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. காத்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய திருவுளம் நிறைவேறும் என்று காத்திருக்கிறோம். இதோ நாங்கள் எல்லாம் ஒரு முடிவு எடுத்து செயல்பட்டு இருக்கிறோம். எங்களுடைய முடிவுகள் உம்முடைய திருவுளமாக அமையும் என்பதை நாங்கள் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அது எங்களுக்கு நன்மையானதாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை ஆண்டவரே. நற்கருணையில் பிரசன்னமாக இருந்து கவலைப்படாதே என் மகனே, என் மகளே, உன்னோடு இருக்கிறேன், உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லி உண்மையே கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. உயிர் தெழுந்து வந்து எங்களை அடிமைத்தனங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் மீட்டு உயிர் கொடுத்து நாங்கள் வாழ்வதற்காக, வாழ்க்கையில் ஏற்றம் காண்பதற்காக உண்மையே கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. நற்கருணையிலுமை பார்க்கிறோம், உடைய உடனிருப்பை அனுபவிக்கிறோம் ஆண்டவரே. போற்றி புகழ்கிறோம் ஆண்டவரே. திருப்பாடல் ஆசிரியர் இதோ அருமையான வரிகளை கொடுத்து சிந்திக்க எங்களை அழைக்கிறார். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை என்று சொல்லி ஆண்டவரே நம்பி இருக்கிறோம். உம்மை போல எங்களுக்கு ஒரு தலைமை கிடைக்கும் என்று, எல்லாரையும் அன்பு செய்யக்கூடிய, அரவணைக்கக்கூடிய, ஆதாயத்துக்காக எதையும் செய்யாமல் அர்ப்பணிப்பு உணர்வோடு எதையும் செய்யக்கூடிய தலைவர்களை நீர் தரப்போகிறீர் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம்.
எங்களுடைய நம்பிக்கையை நீர் வீணடிக்க செய்வதில்லை, வெற்றி பெறச் செய்வீர் என்று நாங்கள் ஒருமித்து விடம் வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நன்மைத்தனத்தை பெற்றவர்களாக அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் அனைவரையும் அன்பு செய்து வாழ்வதற்காக நீர் எங்களுக்காக எல்லா நன்மையான காரியங்களையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறீர் என்று நம்பி உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து பாடுகின்றோம். ஆண்டவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. 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 மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. இயேசுவே, அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா.
பரலோகம் சென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரமனின் திருமகனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோகம் சென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரமனின் திருமகனே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. இயேசுவே அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. எம்மோடு வாழ்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சுகம் தரும் வல்லவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். எம்மோடு வாழ்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சுகம் தரும் வல்லவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. இயேசுவே அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அருளும் இரக்கம் நிறைந்த இறைவா, எங்களோடு வாசம் செய்து கொண்டிருக்கிற உமது மேலான அருளுக்காக உமக்கு நன்றி செலுக்கிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் உமது அரவணைப்பிலே காத்து வழி நடத்தி கொண்டிருக்கிற உமது மேலான இரக்கத்திற்காக நன்றி செலுகிறோம். இதோ திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நீரே எங்கள் ஆயர், நீர் எங்களோடு இருக்கிற பொழுது எங்களுக்கு எந்த குறையில்லை என்பதை மீண்டுமா எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இணைந்து சொல்லுகிறோம், ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை என்று நாங்கள் ஒரு மனதாய் சொல்லி முத பாதத்தில் வந்திருக்கிறோம். விவிலிய ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், தாவீது திருப்பாடல் 22 எடுத்து அவர் எழுதுகிற பொழுது அவர் எவ்வளவெல்லாம் புறக்கணிக்கப்பட்டார், உயிருக்கு போராடி அவரை கொல்வதற்காக எப்படியெல்லாம் சவுலும் அரசனும் இன்னும் பல்வேறு விதத்தில் அவர் கொடுமைப்படுத்தப்படுகிறார். அவரோடு இருந்த எல்லோருமே அவர் விட்டு விலகி ஓடிவிட்ட நிலையிலே தன் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக
யூதேயா பாலைவனத்திலே நுழைந்த தாவீது கொலைகார பாலைவனம் என்று அழைக்கப்படும் அதே யூதேய பாலைவனத்திலே நான் இறந்து விடுவேன் என்ற எண்ணம் அவரிடம் மேலோங்கவில்லை. ஆனால் அவரிடம் இருந்த அவருடைய எண்ணமெல்லாம், என் ஆயர் என்னோடு இருக்கிறார், என்னை அழைத்த கடவுள் உன்னை மீண்டுமாய் உன்னை அரசனாக நியமிப்பேன், உன்னை எல்லாவற்றிற்கும் தலைமுறை தலைமுறையாக நினைவுகூரும் அளவிற்கு உன்னை உயர்த்துவேன் என்று வாக்களித்து அழைத்த இறைவன் வழி நடத்துவார் என்ற நம்பிக்கை அவருடைய முழுவதுமாக இருந்தது. ஆண்டவரே நீர் எனக்கு போதும் என்ற அந்த வாழ்வினுடைய அர்த்தம் அவருக்கு எப்பொழுதும் அவருடைய அனுபவமாகவே இருந்து கொண்டே இருந்தது. எனவேதான் யூதேயா பாலைவனத்தில் யாரும் சென்று தப்பிக்க முடியாத அந்த பாலைவனத்தை கடந்து என்கேதி என்ற அமர்ந்த நீரூற்றுக்கு வருகிறார். அங்கு ஒரு ஆயன் அந்த அமர்ந்த நீரூற்றிலே தன்னுடைய ஆடுகளை நீர் பருக அழைத்து செல்வதை பார்த்த அவன் அங்கு பாடுகிறான், இந்த ஆடுகளை அமர்ந்த நீரூற்றுக்கு அழைத்து கொண்ட ஒரு ஆயன் இருப்பான் என்றால் இந்த கொலைகார பாலைவனம் என்று அழைக்கப்படும் இந்த யூதேயா பாலைவனத்தின் வழியாக சவுலிடமிருந்து தப்பி என்னை இங்கு அழைத்து வந்த இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் என் ஆயன் என்று சொல்லி ஆண்டவர் என் ஆயன் எனக்கேது குறையில்லை என்று இந்த திருப்பாடலை அவர் எழுதுகிறார். அனுபவத்தை அங்கு கொட்டி தீர்க்கிறார். அன்பின் தந்தையே இறைவா, எங்கள் வாழ்வில் பல்வேறு நிலைகளிலே தாவீது அரசரை போல பல்வேறு சூழல்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்வின் திட்டங்கள், எங்கள் வாழ்வின் எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாம் நன்மையானவையாக இருந்தாலும் கூட பல்வேறு நிலைகளிலே தடைகளை சந்திக்கிறோம், அவமானங்களை சந்திக்கிறோம், நொறுக்கப்படுகிறோம், உடைக்கப்படுகிறோம். ஆனாலும் கூட நீர் எங்கள் ஆயர் என்று தாவீது அரசனை போல நாங்களும் அவை சிக்கன எங்கள் உள்ளத்தை ஏற்றுக்கொண்டு அதை மீண்டும் மீண்டுமாய் அசை போட்டோம் என்றால் தாவீது அரசனை என்கேதி என்ற ஒரு வளமையான இடத்திற்கு அழைத்து சென்ற இறைவன் நம்மையும் அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கை நம்மளே ஊற்றெடுக்கும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. எனவே தாவீது அரசனை போல நாமும் கடவுளை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவரே நீர் எனக்கு போதும், ஆண்டவரே நீர் ஒருவர் மட்டும் என் வாழ்விலே இருந்தால் எனக்கு நிம்மதி வரும், எல்லாம் வரும், எல்லாம் நிறைவேறும் என்ற அதே வாஞ்சையோடு இந்த பாடலை பாடுவோம். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. என்னை தேடி இங்கு வந்த இயேசு எனக்கு போதும், எனக்காக உயிர் தந்த இயேசு எனக்கு போதும். என்னை தேடி இங்கு வந்த இயேசு எனக்கு போதும், எனக்காக உயிர் தந்த இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி.
தேவைகளை சந்திக்கும் இயேசு எனக்கு போதும். தேற்றி என்னை மீட்டுக் கொண்ட இயேசு எனக்கு போதும். தேவைகளை சந்திக்கும் இயேசு எனக்கு போதும். தேற்றி என்னை மீட்டுக் கொண்ட இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும். என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும். என் வாழ்வில் என்றும் நிம்மதி. தடைகள் எல்லாம் உடைத்துவிடும் இயேசு எனக்கு போதும். தளராதே என்று சொல்லும் இயேசு எனக்கு போதும். தடைகள் எல்லாம் உடைத்துவிடும் இயேசு எனக்கு போதும். தளராதே என்று சொல்லும் இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும். என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும். என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும். என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும். என் வாழ்வில் என்றும் நிம்மதி. நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாரச் செய்வார். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடும் நாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. எங்கள் அன்பே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நல்ல ஆயன்கள் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, இன்றைய உலக நிலையிலே நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். நாங்கள் பார்ப்பதெல்லாம் இன்றைக்கு உலகிலே பல்வேறு நாடுகளுக்கிடையே போர்கள், பிரச்சனைகள், நாட்டிற்குள்ளும் பல்வேறு பிரச்சனைகள். இவைகளுக்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது நல்ல ஆயன்கள், மக்களுக்காக தங்களை இழக்கக்கூடிய ஆயர்கள், மக்களுடைய நல்ல வாழ்வை, அமைதியை, முன்னேற்றத்தை, அவர்களுக்குள் இருக்கின்ற உறவை பேணி வளர்க்கின்ற ஆயன்கள். இவர்கள்தான் இன்றைக்கு தேவை என்ற ஒரு மனநிலை எல்லார் மத்தியிலும் நிரம்ப இருப்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் ஆயர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள, தலைவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இன்றைக்கு தாங்கள்தான் முக்கியம், தங்களது பதவி முக்கியம், தங்களது வாழ்வின் நிலை முக்கியம் என்பதை அறிந்தவர்களாய் அதற்காக மக்களை, தாங்கள் இருக்கும் நிலையை, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவிகளை பயன்படுத்தி
இதோ இன்றைக்கு நாட்டிலும் வீட்டிலும் பல்வேறு நிலைகளிலும் பல்வேறு பிரச்சனைகள், துன்பங்கள், வேதனைகள் இருப்பதை ஒவ்வொருவரும் தெளிவாக தெரிந்து வாழ்கின்ற ஒரு நிலையை நீர் அறிவீர் ஆண்டவரே. எங்கள் அன்பு தெய்வமே, நல்ல ஆயன் யார் என்பதை உமது வாழ்க்கையின் வழியாக, உமது போதனைகளின் வழியாக எங்களுக்கு கற்பித்திருக்கிறீர். நீர் வாழ்ந்து காட்டியிருக்கிறீர். நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக, தன் மக்களுக்காக உயிரை கொடுப்பவன், உயிரை இழப்பவன். ஆடுகளை பாதுகாக்க தன்னை இழப்பவன் மட்டுமே நல்ல ஆயன். தன்னை வளர்த்து கொள்ள, தன் பதவியை பிடித்து கொள்ள, தன் அதிகாரத்தை நிலைநாட்ட மக்களின் உயிரை எடுப்பவன் அல்ல, தன் உயிரை கொடுப்பவனே ஆயன், நல்ல ஆயன் என்பதை ஆண்டவரே சிலுவையின் மீது இருந்து நீர் எங்களுக்கு வாழ்ந்து காட்டினீர். இதோ இந்த நற்கருணையிலேயே உம்மை உயிரோடு எங்களுக்கு கொடுத்து, இந்த எளிய அப்பத்தின் வழியாய் எங்களோடு குடியிருந்து எங்களது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் மாபெரும் பாடமாக எங்களுக்கு பலனளிக்கும் சக்தியாக நீர் இருக்கிறீர் என்பதை உணர்ந்தும் உணராத, கண்டும் காணாத, கேட்டும் கேளாத மக்களாக வாழும் நிலையை, இந்த அவல நிலையை அறிகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, வேதனையோடு நிற்கிறோம். நல்ல ஆயர்களை, தலைவர்களை தேடுகிற நாங்கள் எங்களுக்கு அருளப்படுகின்ற அந்த நிலைகளிலே நான் எவ்வாறு நல்ல ஆயனாக பிறரை சுட்டி காட்டுவதற்கு முன்னால் நான் எப்படி இருக்கிறேன்? ஆண்டவரே, நற்கருணை தெய்வமே, நீர் உயிருள்ள கடவுள், நீர் வாழும் தெய்வம், வல்லமை தருகிற ஆண்டவர். எங்களை பார்த்து ஒவ்வொரு நொடியும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என்று அந்த யாயிருக்கு நீர் சொன்னது போல எங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, பிறர் மாற வேண்டும், இந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் மாற வேண்டும், இந்த சமூகத்திலே மக்களை பாதுகாக்கின்ற, பேணுகின்ற, அவர்களுக்காய் இழக்கின்ற தலைவர்கள் வேண்டும். அந்த தலைவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? யார் அந்த தலைவர்கள்? நாங்கள் ஒவ்வொருவரும் தானே என்ற மனநிலை எங்களில் முதலில் எழ வேண்டும். இந்த தலைவர்கள் யாரோ அங்கே இருக்கிறார்கள், இங்கே இருக்கிறார்கள் என்ற மனநிலையை விட்டுவிட்டு அந்த தலைவர்களில் நானும் ஒருவன் தானே, நான் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் வாழ்கின்ற பொழுது அது பிறரில் நான் என் வாழ்க்கையின் வழியாக வெளிப்படுத்துகிறேன் என்ற ஒரு உணர்வு என்னில் எழ ஆண்டவரே நம்பிக்கையோடு இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இந்த ஆராதனையில் எங்களோடு பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரிலும் உமக்கிருந்த அந்த ஆயருக்குரிய, தலைவருக்குரிய இழக்கின்ற மனநிலை, தருகின்ற மனநிலை, எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கின்ற மனநிலை எங்களில் பெருக வளர இதோ உமது ஆற்றலை தாரும் இயேசுவே. ஆமென். எனக்கு குறையில்லை, ஆண்டவரின் நாயன் எனக்கு குறையில்லை. ஆண்டவரின் நாயன் அருவிக்கு கூட்டி செல்கின்றார். ஆண்டவரின் நாயன் எந்தன் களைப்பை ஆற்றுகின்றார். ஆண்டவரின் நாயன் எனக்கு புத்துயிர் ஊட்டுகின்றார். ஆண்டவரின் நாயன், ஆண்டவரின் நாயன்
எனக்கு குறையில்லை. ஆண்டவரின் நாயன் எனக்கு குறையில்லை. என்னை நடத்தி செல்கின்றார் ஆண்டவரின் நாயன். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் ஆண்டவரின் நாயன். நடக்க நாளும் பயமில்லை ஆண்டவரின் நாயன். என்னோடு இருக்கின்றார் ஆண்டவரின் நாயன். ஆண்டவரின் நாயன் எனக்கு குறையில்லை. ஆண்டவரின் நாயன் எனக்கு குறையில்லை. ஆண்டவரே, எங்கள் ஆற்றலும் எங்கள் வழிகாட்டுதலும் நீரே. எங்களுக்கு ஆயராக இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டிருக்கிற உமது மேலான அருளுக்காக, இரக்கத்திற்காக நன்றி சொல்கிறோம். நீரே எங்கள் கடவுள். நாங்கள் என்றும் உமதுடைய விலை மதிப்பற்ற பிள்ளைகள் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து இந்த ஆயனுடைய பாதத்திலே அமர்ந்து இந்த ஆயனோடு இணைந்து செல்கிற பொழுது இந்த ஆயன் என்னை எல்லா வகையிலும் என்னை வளப்படுத்துவார், வழி நடத்துவார் என்று நாம் நம்முடைய வாழ்வின் அனுபவத்திலிருந்து பார்க்கிறோம். விவிலியமும் திரு அவை வரலாறும் நமக்கு இதைத்தான் சுட்டி காட்டுகிறது. ஆக ஆண்டவர் மேன்மைக்குரிய ஆண்டவர், மாட்சிமிகு ஆண்டவர் நம்மை வழிநடத்துவதற்காக, தன் சட்டையின் கீழ் அரவணைத்து காத்து கொள்வதற்காக காத்திருக்கிறார். எனவே ஆண்டவரை ஆயனாக ஏற்றுக்கொண்ட நாம் அவரை முழுவதுமாக நம்முடைய நம்பிக்கையில் வைப்போம். இத்தகைய சூழ்நிலையிலும் கடவுள் நமக்கு வழிகாட்டுவார் என்ற அந்த நம்பிக்கையிலே அவர் பாதம் பற்றிக்கொள்வோம். தாவீதை போல நாம் எங்கு செல்ல முடியும்? வாருங்கள் ஆண்டவரின் காலில் விழுவோம் என்று சொல்லி முது பாதத்திலே விழுந்த தாவீதை போல நாங்களும் முது பாதத்திலே விழுந்து மண்டியிட்டு இருக்கிறோம். எங்களை வழி நடத்தும், எங்களை ஆசீர்வதியும், எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரும். அப்படி உமது பாதத்திலே வந்து நாங்கள் சரணாகதி அடைகிற பொழுது எங்கள் வாழ்விலே அன்புக்கும் நிறைவுக்கும் பஞ்சம் இருக்காது என்பதை நாங்கள் உணர்கிறோம். இதோ இந்த பாடல் ஆசிரியரும் அதைத்தான் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னிலே அலை மோதுதே என்று அந்த வரிகளை சொல்கிற பொழுது ஆண்டவர் மீது பற்றுக்கொண்ட எல்லா மக்களுமே குறைவில்லாமல் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதை எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே அதே மகிழ்ச்சியோடு இந்த பாடலை இணைந்து பாடுவோம். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என் அலை போது அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே.
குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி பன்னீர் வாழ வழி செய்கிறார். நான் மண் மீது வாழ வழி செய்கிறார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற ஏழை வடிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. ஒரு குழந்தை எது உணவுப் பொருள், எது விளையாட்டுப் பொருள் என்பதை தெளிவாக உணர முடிவதில்லை. தன்னுடைய கைகளில் கிடைக்கிற எல்லாவற்றையும் எடுத்து எப்படியாவது ருசித்து விட வேண்டும் என்று பிரியப்படுகிறது. ஆண்டவரே, இதோ அந்த ஆடுகளும் அப்படிதான். எது குடிநீர், எந்த பாதையில் செல்லக்கூடாது என்பதையெல்லாம் தெரியாமல் அறியாமல் தங்களுடைய கால் போன போக்கிலே அது போய்கொண்டே இருக்கிறது. ஒரு ஆயனுடைய பணி இங்கே மிக மிக அற்புதமானது. ஒரு தாய்க்கு நிகரான பணி. தன்னுடைய குழந்தைக்கு எதை கொடுக்க வேண்டும், தன்னுடைய குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதையெல்லாம் ஒரு தாய் அறிந்தவள், தெரிந்தவள், உணர்ந்தவள். இதோ ஒரு ஆயனும் கூட பல நேரங்களில் தன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை அப்படிதான் பார்க்கிறான். ஒரு குழந்தையாக தன்னுடைய பார்வையிலே அவைகளை குட்டியாக நேசிக்கிறான்.
நடக்க முடியவில்லை என்றால் தன்னுடைய தோள்களிலே சுமக்கிறான். எந்த பாதையில் அது நடக்க வேண்டும், எதை உண்ண வேண்டும், எங்கு இளைப்பாற வேண்டும் என்பதையெல்லாம் ஒரு குழந்தையாக இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு அவனே சொல்லித் தருகின்றான். அதையே கற்பிக்கிறான். அற்புதமான வழியிலே நடப்பிக்கிறான். ஆண்டவரே, ஆண்டவரே, பல நேரங்களில் நாங்கள் குழந்தைகளாக மாறிவிடுகிறோம். பல நேரங்களில் நாங்கள் ஆட்டுக்குட்டிகளாக இருக்கிறோம். எங்களுக்கு சரியான ஒரு தலைவர் தேவை, ஒரு சரியான வழி நடத்துதல் தேவை. நாங்கள் தெரிந்து கொண்டது, அறிந்து கொண்டதுதான் ஞானம் என்பது அல்ல, மாறாக எங்களுக்கு சொல்லித்தாரும், கற்றுத்தாரும். அற்புதமான நீரூற்றை உம்மால் மட்டுமே காட்ட முடியும். இதோ ஒரு பசும் புல்வெளியை நீர் மட்டுமே எங்களுக்கு கொடுக்க முடியும். ஆண்டவரே, பல நேரங்களில் இது புல்வெளி என்று நம்பி அடையாளம் தெரியாத காட்டிற்குள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ இது நீர் என்று நம்பி ஏதோ ஒரு அசுத்தமான நீரை குடித்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களது தலைவரே, ஆயரே, எங்களை வழிநடத்தும். இதோ இந்த மக்கள் சிதறி விடாதபடிக்கு, இந்த மக்கள் உண்மையை கண்டுணரும்படிக்கு, இந்த மக்கள் உண்மையின் நேர்மையின் வழியில் நடக்கும். அதற்காக உம்முடைய அன்பை, உம்முடைய ஆதரவை, உம்முடைய உடனிருப்பை எங்களுக்கு தந்து கொண்டே இரும். ஆண்டவரே, இதோ உம்முடைய வருகைக்காக, ஆயன் உம்முடைய வழிநடத்துதலுக்காக எங்களது இதயத்தை நாங்கள் திறந்திருக்கிறோம். ஆசையோடு, அற்புதத்தோடு, வாஞ்சையோடு கூட தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா. சிந்தையெல்லாம் நொந்தழுவே, சிந்தையெல்லாம் நொந்தழுவே, சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா. பேசும் இன்பமுகில் இயேசு, என்னாலும் நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும் இன்பமுகில் இயேசு, என்னாலும் நண்பன் நீயே. கண்ணின் மணி போல காத்திடுவோனே, கண்ணின் மணி போல காத்திடுவோனே, உன் அன்பு ஒன்றே நான் வேண்டினேன். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா.
சிந்தமெல்லாம் கோவில் செய்தேன் உன்னை அழைத்தேன் நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன் சிந்தையெல்லாம் நொந்தழுதேன் சொந்தமெல்லாம் நீதானே நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன் உன்னை அழைத்தேன் நீ வா வா. வாரும் ஆண்டவரே, உம்மை அழைக்கிறோம். வாரும் ஆண்டவரே, அழுது வேண்டுகிறோம், ஏங்கி வேண்டுகிறோம், வேண்டுகிறோம் வேண்டுகிறோம், உம் பாதம் வீழ்ந்து வேண்டுகிறோம். வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நல்ல தலைவர்களை தாரும் ஆண்டவரே. மக்களுக்காக மக்களோடு உடன் இருக்கக்கூடிய தலைவர்களை தாரும் ஆண்டவரே. மக்களுக்கு ஏதாவது செய்யக்கூடிய நல்ல தலைவர்களை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, மக்களுக்காக உழைக்கக்கூடிய நல்ல தலைவர்களை தாரும் ஆண்டவரே. உணர்வு ரீதியாக அனைவரையும் உணர்ச்சி பொங்க செய்து, ஆனால் அதனால் எந்த பயனும் தர முடியாது என்பதை அறிந்தும் தன்னலத்திற்காக தற்புகழ்ச்சிக்காக தங்களை முதன்மைப்படுத்தக்கூடிய தலைவர்களை எங்களிடமிருந்து அகற்றும் ஆண்டவரே, எங்களிடமிருந்து அகற்றும் ஆண்டவரே. மக்களுக்கு தங்களையே உடைத்து கொடுக்கக்கூடிய தரமான வளமான ஒரு தமிழகத்தை உருவாக்கக்கூடிய நல் தலைவர்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. மக்களுடைய பிரச்சனைகளில் பங்கெடுத்து மக்களுடைய வாழ்வில் ஒரு அங்கத்தினராக வாழ்ந்து அவர்களுக்காக எப்பொழுதும் சிந்திக்கக்கூடிய நல்ல தலைவர்களை தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் வேண்டி நிற்பதெல்லாம் உம்மை போல ஒரு நல்ல தலைவர், உம்மை போல ஒரு நல்ல ஆயர், உம்மை போல எங்களுக்காக பிறருக்காக எப்பொழுதும் நேரத்தையும் எல்லாவற்றையும் அர்ப்பணிப்பு உணர்வோடு கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர். அப்படிப்பட்ட தலைவர்கள்தான் இன்று எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஆண்டவரே, மக்களை மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் வழிநடத்தக்கூடிய நல்ல தலைவர்கள் தான் எங்களுக்கு தேவை ஆண்டவர். அந்த தலைவர்களுக்காகத்தான் இந்த வேளையிலே நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நாங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம், தவறுதலாக கூட முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய திருவுளத்தை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஏனென்றால் உம்முடைய திருவுளத்திற்கு முன்பாக எதுவும் சாத்தியமில்லை. உம்மால் மட்டும்தான் கூடும். நீர் வல்லமையுள்ளவர், நீர் நல்லவர், மக்களுக்காக எதையும் செய்ய துணிந்தவர், உம்மையே கொடுத்தவர். அதனால் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையால் மாற்றங்கள் நிகழும், மக்களுக்கான ஒரு நல்ல ஆற்றல் பிறக்கும் என்று நாங்கள் நம்பி உம்முடைய திருவுளத்தை பணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருவுளத்தின்படி எங்களுடைய வாழ்வு மகிழ்ச்சியானதாக அமைதியானதாக மாறட்டும். நல்ல தலைவர்கள் உம்முடைய திருவுளத்தின்படியே தேர்ந்தெடுக்கப்படட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு ஒற்றுமை உணர்வை, எந்த சுயநலமும் இல்லாமல் பொதுநலத்தோடு சிந்திக்கக்கூடிய உணர்வை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய நாட்டு மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வேளையில் உழைத்திருக்கக்கூடிய எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆயர்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய தலைமை பணியில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளையும் உடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் ஏந்திக் கொள்ளும். உம்முடைய சிந்தனைகளை அவர்களுக்குள்ளே விதைத்தருளும். உம்முடைய உணர்வுகளை அவர்களுக்குள்ளே விதைத்தருளும் ஆண்டவரே. தூய்மையான உள்ளமும் நேர்மையான எண்ணங்களும் அன்பு மனமும் இரக்க உணர்வும் கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியை அமைதியை இந்த மண்ணிலே விதைப்பதுதான் இலக்கு
என்ற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றலை தாரும், எல்லாருக்கும் தாரும், எல்லாரையும் கரம் பிடித்து வழிநடத்தியருளும். ஆமென். 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 மாண்புயர்வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவையாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். வாழ்க 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 மரியே. வாழ்க 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 மரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.